வன்னியர் மக்களுக்கு தனியாக 20 வேண்டும், 10.5% 20 வேண்டும் சொல்லி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுகா கண்ணமங்கலம்ங்கிற வில்லேஜ் புதுப்பாளையம்ங்கிற இடம் விஜயகுமார் என்ற மாணவர் தற்கொலை செய்து விட்டார். நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். போட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எங்கள் கம்யூனிட்டி தனியாக 20 கொடுக்கல அப்படிங்கிற தற்கொலை பண்ணி அவர் கைப்பட லெட்டர் எழுதி வச்சு செத்து போயிட்டார் சொல்லிட்டு மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா காட்டமாக ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. திமுக அரசு அந்த மாணவனின் வாழ்க்கையை காவு வாங்கி விட்டது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறாங்க. சரி, என்னதான் பிரச்சனை? அதாவது உச்சநீதிமன்றம் மார்ச் 31, 2022 ஒரு ஆணை எடுக்கிறார்கள். வன்னியர் சமுதாயத்துக்கு 10.5% 20 தனியாக வேணும் அப்படின்னா அவருடைய மக்கள் தொகை என்ன ஏது, பிசி எம்பிசி எவ்வளோ இருக்கிறாங்க, தரவுகளை கொடுங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேட்டு 1405 நாள் ஆச்சுன்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார். மேலும் தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தில் நீங்கள் அந்த தரவுகளை கொடுங்க அப்படி சொல்லி கேட்டு பரிந்துரை அளிக்கணும். பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் பரிந்துரை அளிக்க வேண்டும் என்று கேட்டு 1118 நாள் ஆச்சு, இன்னும் கொடுக்கல. அந்த பரிந்துரை அந்த ஆணையம் கொடுக்கல அப்படின்னா அந்த ஆணையத்துக்கு தலைவரியாக இருக்கிறாங்க, உறுப்பினரையாக இருக்கிறாங்க. எதையும் தமிழ்நாடு அரசு கேட்கவில்லை. இதைத்தான் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் 2 பேரும் கேட்குறாங்க.